பட்டாசா? டிங் 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 டிங். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சண்டே, நாளைக்கு மண்டே, நாளைக்கு தான் வந்து தீபாவளி 21. ஸோ நாங்கள் இன்றைக்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம். ஏன்னா வந்து நாளைக்கு அமாவாசை. ஸோ அதனால் நாங்கள் வந்து நோன்பு எடுப்போம். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கே நான்வெஜ் சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கே நாங்கள் கொஞ்சம் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு தீபாவளி ட்ரெஸ். இது உங்களுக்கு வந்து தீபாவளி ஷாப்பிங் ப்ளாகில் காமிச்சிருக்க மாட்டேன். இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு பிக் போடுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ பட்டாசு வெடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஏன்னா தீபாவளினாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தானே. ஸோ வாங்க போய் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து டிஃபன் தான் சாப்பிட போகிறோம். ஸோ தீபாவளினாலே வந்து நான்வெஜ் தான் ஸ்பெஷலாக இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதுவும் ஆட்டுக்கால் பாயாலாம் செஞ்சுருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இருக்குது. நான் சப்பாத்தி வச்சுக்கல. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. இப்போ சாப்பிடலாமா? அப்படியே தோசை எடுத்து அந்த சிக்கன் குழம்போட பீஸோடு வச்சு சாப்பிடும் போதே வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த பூரி எடுத்து அப்படியே வந்து மட்டன் கிரேவியில் ஊற வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஊற வச்சு அப்படியே அந்த மட்டன் பீஸ் எடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இப்போ இட்லி எடுத்துகிட்டு இட்லிக்கு என்ன தொட்டுப்பேன் நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் வந்து புது காம்பினேஷனாக வந்து கொஞ்சம் மட்டன் கிரேவி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சு, கிரேவி மட்டும்தான், பீஸை மிக்ஸ் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது. கிரேவி மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒன்று வந்து மட்டன் பீஸ் வச்சு சாப்பிட்ணும், இல்லை சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்ணும். நான் வந்து சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்றேன். நல்லாவே இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி தான் தீபாவளி. பட் இன்றைக்கே வந்து பட்டாசு வெடிச்சுட்டே இருக்காங்க. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? மழை வர பெய்யுது. மழை பெஞ்சாலும் நாங்கள் வந்து போய் பட்டாசு வெடிப்போம். ஸோ வந்து பட்டாசு பாக்ஸை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து வெடிக்க போகிறோம். ஸோ வாங்க போய் வெடிக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டாசு தான் வெடிக்க போகிறோம். நான் வந்து பண்டு பிளாகில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து பட்டாசு பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நான் ஓப்பன் பண்ணால் காற்று இதுவாகிடும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தீபாவளி டைமில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். சரி, இந்த பட்டாசு தான் இருக்குது. இந்த பட்டாசு கிஃப்ட் பாக்ஸில் வந்து என்ன நம்மளுக்கு மைனஸாக இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்களா, வெடிக்கிற பட்டாசுலாம் கம்மியாக இருக்கும். இந்த குட்டி குட்டி பட்டாசு, மத்தாப்பு, அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். இந்த நைட் பட்டாசுலாம் வந்து நிறையவே இருக்கும். குட்டி குட்டி பட்டாசு, நைட் பட்டாசுலாம். இந்த குருவி வெடி, லக்ஷ்மி வெடி, ஆட்டோ பாம்லாம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் பட்டாசு மட்டும் கொஞ்சம் தனியாக வாங்கிக்கிட்டோம், வெடிக்கிற பட்டாசு மட்டும். ஸோ அதே மாதிரி வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து போய் வெடிக்கலாம். வலை வைக்கும்போது சொல்கிறா, திரியெல்லாம் பிரிடா நல்லா. டபுள் சாட்ரி மேல வீடியோ இங்க ஒன்னு வீடியோ வைக்க வேலை பெஸ்ட் அங்க பா. ஏதிக்கு அங்க தீயோட அம்மா சாட்சி விடணும். இது இந்த குருவி வெடியை பிரிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடும். ஏடா மாமா அப்படி இல்ல, மாமா சும்மா தான். மாமா ஓடி, மாமா கையில வச்சிருக்கீ. ஸோ பட்டாசு வந்து வெடிச்சுட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொரோனா முன்னாடி டைம்லேருந்து பட்டாசு வந்து நான் ஸ்டாப்பாக வெடிச்சுட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ஸ்டாப்பாக பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். கொரோனா வெடிக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பட்டாசு வந்து அங்கங்கே கேட்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் இது ஃபீல் ஆகுதோ இல்லை உங்களுக்கு அங்கே ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பட்டாசு வெடிக்க சொன்னா என்ன அலப்பற? பட்டாசு கூட உங்க அண்ணா தான் உனக்கு உரிச்சு கொடுக்கணுமா? டேய் நீ வெக்கிட்ட பார்த்தா உன்னால கம்முனு வெடிச்சிரும் போல இருக்கு. சாட்சிரா ஜானி வந்து டேய் அங்க முத்து போல் சிரிப்பே பாருங்க. இரு ஆள் போ. ஐயோ டேய் வெய்ய போ. இவர் பிடிச்சிருவாரு. வந்துரு
எங்கள் மாமியார் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. ஸோ மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. ஸோ மதியானுக்கு வந்து நான் வந்து பிளேட்டில் சாதம் போட்டுட்டு மீன் குழம்பு தான் ஊற்றிருந்தேன். குழம்பு மீன் வச்சுக்கல. மீன் குழம்பு, மட்டன் தொக்கு வச்சுருக்கேன், சிக்கன் குழம்புல இருக்க பீஸ் மட்டும் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை 2 வச்சுருக்கேன். சாப்பிடலாம் மதியானம் சூப்பராக. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா படத்துக்கு தான் போகிறோம். ஸோ எங்கே போயிருக்கோம்னா நம்ம படத்துக்கு சத்யம் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ படம் பார்க்குறோமோ இல்லையோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ப்ரௌனி வாங்கியாச்சு, நாச்சோஸ் வாங்கியாச்சு. இது அவ்வளோ பிடிக்காது, சும்மா ட்ரை பண்ண. ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இதே இடத்துல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எதுவுமே பிடிக்காது, ஆனால் சாப்பிட அது வந்து பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் அதை பழகிடும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த டார்க் சாக்லேட் தான் கூல்ட்ரிங்க் வாங்கியிருந்தேன். ஸோ படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் வீட்டுக்கு போயிடணும், எப்படியோ டிஃபன் தான். ஸோ அதனால் வந்து வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வாங்கியிருந்தோம். நான் பண்ண தப்பை கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். ஒன்றே வந்து 2 பேருக்கு ஃபுல்லாகிடும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எப்போவுமே பிரியாணிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் 65 இல்லை க்ரில்லு, தந்தூரி அந்த மாதிரி வாங்கிடுங்க. இந்த கிரேவி மாதிரி ஐட்டம் மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து அதில் ஃபுல்லாக கிரேவி தான் இருக்குது தவிர பீஸே இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு லெக் பீஸ் கொடுத்தாங்க, ஒரு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது 240 ருபீஸ் தான். 240 இல்லை 260 ருபீஸு. பிரியாணி தான் 240ன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த காம்பினேஷனே நல்லா, இது வந்து பெப்பர் சிக்கனு, இந்த காம்பினேஷனே எனக்கு பிடிக்கல. எப்படியோ வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நைட்டு பட்டாசு நம்ம கொளுத்தலாம். விக்னேஷே ராக்கெட்லாம் வேணாம் விக்னேஷ், கம்னு போ விக்னேஷ். அங்கே என்ன போறா என் புஷ்பானு ஸ்மோக்கி ஸ்டிக். ஸோ இப்போ நம்ம இதை பற்ற வைக்கலாம். ஐயோ ஆமாம், ஸ்மோக்கி ஸ்டிக். பட்டாசா இது பேர் ஜாட்டி. சாரி, ஆமாம் ஜாட்டி தான். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாகவே இருக்குது. மேலெல்லாம் பாருங்களேன் பட்டாசு. நாங்கள் மாடி மேலே தான் வந்து நைட் பட்டாசு வெடிக்கிறோம். அந்த சவுண்டே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரு எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். 7 ஷாட்லாம் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும் பாருங்களா. நைட் டைமில் இந்த மாதிரி பட்டாசு பார்க்குறது வந்து செம்மையாக இருக்கிற ஃபீலிங்கு. நம்மளும் வந்து நல்லா சுசுரவத்தி எல்லாம் வந்து கொளுத்தியாச்சு, புஷ்பானம் விட்டாச்சு, சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்து இருக்கிற பட்டாசுங்க. புஷ்பானம், சங்கு சக்கரம், சுசுரவத்திலாம். அப்புறம் வந்து இந்த பென்சில் வெடி, அதுவும் எனக்கு குவாலிட்டி. நான் ஃபோன் வச்சதுனால அப்படி நேர பேருக்கு நான் போட்டு கீழே விழுந்துச்சு 2 ராக்கெட்டு. ஸோ அதனால் அவன் எடுத்துகிட்டு வர கீழே போயிட்டான். ஸோ நம்ம பட்டாசு எப்படி போகும், ஒரு பாக்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம காலி பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்களா கலர்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவ்வளோ கலர்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. புஷ்பானமா? இது என்ன நம்ம மேலே நோக்கி இருக்கு? புஷ்பானம், சின்ன புஷ்பானம். விக்னேஷ் குழந்தை பைப்போம் விக்னேஷ். வெயிடா ராக்கெட்டு நான் மீதி. ஸோ நைட் பட்டாசுலாம் வச்சாச்சு. உங்களை நாளைக்கு காலைல பார்க்குறேன்.